சீமானு இன்னைக்கு இரு திராவிட கட்சிகள் ஆண்டாங்க, தேசிய கட்சிகள் ஆண்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக ஒரு புதுமையான ஒரு பாதையை அமைத்துக்கொண்டு தமிழ் உணர்வை ஏற்படுத்தி கொண்டு தமிழர்களுக்காகவும் ஈழத்தமிழர்களுக்காகவும் ஒரு போராளியாக முன்னிலைப்படுத்தி கொண்டு தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துறீங்க, தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்க. எனக்கும் கஷ்டமா இருக்கு, எல்லோருக்குமே அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. ஏன் நீங்க தமிழர் தானே, இப்படி பேசலாம்? என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் மேல சந்தேகமா உள்ள? சிரிக்க சிரிக்க பேசுறேன், ரொம்ப சீரியஸான ஆள் நான். கவனம் இல்லாம எதா பண்ற கூட. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. என்னுடைய ஐயான, என்னுடைய தாத்த, நான் அவனுக்கு பேரன். பேரன்னு போடுவான். நான் கொள்கை பேரன். நான் கொள்கை தெரியுமா என் கண்ண நீங்க வாங்கின நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அமர கட்டி ஆக்கிறாத சொன்னாங்களே. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாய். என்ன விட்டுமா? பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பெண்களை விருப்பமின்றி வல்லுறவின் மூலம் இல்ல பாலியல் துன்புறுத்தல் மூலம் எவனாவது ஒருவன் தொட்டா அவனை தொட்ட உடனே தூக்க வேண்டாம்னு சொன்னது எங்க அண்ணன் மட்டும்தான். கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான். என்ன சொன்னீங்க மிஸ்டர் சீமான் அவர்களே? கண்ணேரி போகையில கொஞ்சம் கொலுசாய் மனந்தான். உன் பிள்ளைகிட்டலாம் போய் சொல்றா இந்த கதையெல்லாம், இந்த மாவீர நகர் பத்தியா, அதுக்கிட்டலாம் போய் இந்த கதையெல்லாம் சொல்லு. நிழலுக்கும் நெத்தி சுருங்காம ஒரு குடையாக மாறட்டுமா? ஐஸ்வர்யா, நான் குந்தவி, கௌதமோட வைஃப். அப்ப நான் யாரு? காலையில ஒண்ணு பேசுவான், மதியம் ஒண்ணு பேசுவான், ராத்திரி ஒண்ணு பேசுவான். எப்ப காலையில அப்படி ஒண்ணு பேசுறீங்க, மதியம் இப்படி ஒண்ணு பேசுறீங்க, கேட்கறது இல்ல நம்ம. அட அவன் இங்க நான் தானே, அவன் இங்க நான் தானே. பிலிம் கட்டிட்டு இருக்கடா, தேவடியா போறது டிரைவர் சித்தாரே மகன நீ மிதிச்சு வேண்டாம் உன்னை. இங்கே இலை மலர்ந்தான், அங்கே அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்கே இலை மலர்ந்தான், அங்கே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கொஞ்சம் பெருசு பண்ணு. நான் என்ன கேட்குறேன்னா, நீ மற்றவங்க தாலி அறுக்காம இருந்தா சரி, நீ விதவை பொண்ணெல்லாம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண ஆள் கிடையாது, எவ்வளோ ரத்தம் வெறி பிடிச்சவனா இருக்கான். கண்டிப்பா இங்க கை வச்ச மாதிரி அங்கேயும் கை வைப்பான், பத்திக்கும். நம்ம ஒதுங்கி வேடிக்கை மட்டும் பார்ப்போம். உங்க இன்டர்வியூல களஞ்சியம் சொல்லியிருக்காருங்க, அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். ஆமா, ஆனாம்பாள்ங்கிற உண்மையான பெயருக்கு பதிலா கயல்விழின்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. ஞானம்பாள்னு யார் சொன்னது? ஞானம்பாள்னு தம்பிகள் உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டீலடா. உண்மையை சொல்றா, யாருக்கு பிளான் பண்ண? உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டேன். பிரபாகரன் அவர்களுக்கு பிடித்த தலைவர் யாரு? அப்புறம் கருணாநிதி சொல்லலாம், கருணாநிதி சொல்லலாம், கருணாநிதி சொல்லலாம். அப்புறம் வைகோ ஐயா சொல்லலாம். அப்புறம் திரும்ப அவங்க கூட சொல்லலாம். கொளத்தூர்மணி. ஆமா, அதாவது வந்து திராவிட கட்சி சார்ந்தவங்க, திராவிட அமைப்பை சார்ந்தவங்க தான் ஆரம்பத்தில் பிரபாகரன் அவர்களுக்கு துணையாக இருந்தவங்க, எல்லா வகையிலும் உதவுனவங்க அவங்க தான். நேற்று முடிஞ்ச காலம்லாம் இன்னைக்கு குதிக்குது. எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறோம் எம்பட்டு காலத்துக்கு. எனக்கே சிரிப்பா இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானாலும் எழுதி கொடுத்துட்டாங்க, நீங்க ஓம்புங்க உட்காந்துட்டு. தாயோலி உங்க ஆமத்திங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா?
நம்ம எல்லாருடைய கோபமும் ஒருத்த மேலதான். பிரபாகரன் இருக்கும்போது எந்த பேச்சும் இல்லை. அவர் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இவங்க தான் இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு நேற்று முளைச்ச காரணம் துதி குதிக்குது தாந்தி பிரபாகரன் கண்ணு அவருக்கு சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? இதுதான்டா ஹாட் பிசினஸ். இங்கே இலை மலர்ந்தான் அங்கே அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்கே இலை மலர்ந்தான் அங்கே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். பிரபாகரன் பேரை பயன்படுத்திக்கிட்டு அவர் மாதிரி இருக்கும் இல்லையா? அவர் எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு நாகரிகமா, எப்படி நேர்மையா, உண்மையா இருந்தார். ஈழத்துக்காக தன் குடும்பத்தையே இழந்தார், தன்னையே இழந்தார். எதிரியை கூட மதிக்கக்கூடியவர் இல்லையா? செருப்பு தூக்குறாங்க, பச்சை பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. பிலிம் கட்டிட்டு இருக்கேடா நீ மிதிச்சு வேண்டாம். என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை பேசுறதா இருக்கு. ஈழத்து பேர் சொல்லி என்ன பண்றாங்க? சரி போட்டோம் விடுங்க. இது திருந்தாத ஜென்மங்கள். இது பின்னாடி ஒரு கூட்டம் போது பாருங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க அண்ணன் சொல்றாங்க, இப்ப தம்பி ஊருக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரும்? கடல் பொட்டன்னு சொல்றாங்க. அது எப்படி பொற்கால் விட 16 கிலோமீட்டர் வரும், அவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறாங்க. 16-15 கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்க அண்ணன் சொல்றாங்க, அப்படின்னா நம்ம நாடு அடைஞ்ச பிறகு அப்படியே போய் தம்பிகிட்ட அங்க போய் அம்மா பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து தம்பி விட்டு நீங்க வரலாம். அது தெரிஞ்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெரிய கனவு கொண்டு நின்ற தலைவன் எப்படி அப்புறம் பேச்சுகள் மேல நிறைய பேருக்கு விமர்சனம் இருந்தாலும் கூட அவருடைய பேச்சு மூலமாக நிறைய பேர் எழுச்சி அடைஞ்சாங்க. யாரு நீங்க தான் சொல்றீங்களே. பேச்சுகள் மேல நிறைய பேருக்கு விமர்சனம் இருந்தாலும் கூட அவருடைய பேச்சு மூலமாக நிறைய பேர் எழுச்சி அடைஞ்சாங்க. அவரு வந்து அவங்க அப்பா வந்து மலையாளி, அவங்க அம்மா வந்து தமிழ். அவர் கட்டிக்கிட்ட மனைவி வந்து தெலுங்கு. அவரே தமிழராங்கிறது ஒரு கேள்வி. அவர் கும்பிடுற கடவுள் வந்து ஜீசஸ், அதுவே ஹீப்ரு மொழிபெயர்ப்பு. அந்த கடவுள் நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு நின்று அவ்வளவு ஃபைட் பண்ணி பிஜேபி பண்ணிட்டு 40 சீட் ஜெயிக்கிறத நீ பாராட்டணும்ல. ஏனென்றால் நீ பிஜேபி எதிர்ப்பவனாக இருந்தால் நீ பாராட்டிருக்கணும். அப்ப அதை பாராட்டாம கேன்டீனுக்கு 40 பேர் முட்டை போண்டாதங்க எதனா போறீங்க அப்படின்னு சொல்ற அதே பார்ப்பனிய டோனோட வந்து 40 உப்பு முட்டை எதனா அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றனாக்கா நீ எந்த அளவுக்கு பார்ப்பனியத்தினுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு நாயா ஆயிட்ட அப்படின்னு யாராவது வந்து கேட்டாக்கா கேட்கக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க? தவறுலாம் இல்லை, பார்த்தாலே தெரியும். பம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே, என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் வர்றான், மாட்டிக்கிட்டான். மாமே, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிர்ந்து நடங்க. நடக்கிறத பேசு. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. இதோ உங்களுக்காக. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. முருகன் வந்து என்ன கூப்பிட்டாரு, நான் வந்தேன், அவ்வளவுதான். உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? 30, 40, 50 ஆண்டுகள் எந்தெந்த சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பு இல்லையோ, எந்தெந்த சமுதாயத்துக்கு கல்வி இல்லையோ, அந்த சமுதாயத்திற்குள்ள இந்த கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சமூக நீதி, அதான் எங்களுடைய நோக்கமே. இந்த நடிப்பு நடிக்காங்க, நீங்க ஃபுல்லா நடிக்கவே மாப்ள. இது ஏதோ வன்னியர் பிரச்சனை, இது ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட பிரச்சனை, மட்டியலின் பிரச்சனை கிடையாது. ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. அமைச்சருக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து இது பிற்காலத்துல அவங்களுக்கு தான் இது பாதகமா வரும். பிற்காலம்னா ரொம்ப காலம் கிடையாது. 18 மாசத்துல தேர்தல் வருது. தேர்தல் நேரத்துல தெரியும் உங்களுக்கு. கொடுத்து வாங்கினது பத்தாதா, இன்னும் திருப்பி கொடுக்க போறியா நீ? நான் இயக்கி நடித்த கவுண்டபாளையம் திரைப்படம். இந்த கதை ஒரு நல்ல கதை. ஒரு ஷோ பார்த்துட்டாங்கன்னா இந்த படம் நல்ல படம், சொந்த பந்தத்தை சொல்லுங்க, கட்டாயமா இந்த படம் பார்க்க சொல்லுங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பாராட்டுவீங்க.